யோகா செய்யுமாறு பிரதமர் வலியுறுத்துவதை எதிர்ப்பவர்கள் மீது தமிழிசை கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். கம்யூனிஸ்டுகளின் போராட்டங்களையும் அவர் விமர்சித்தார். இதுல சில பேர் சொல்றாங்க, நரேந்திர மோடி அவர்களின் புகழ் குறைந்து விட்டது, அவர் இனிமேல் பிரதமராக வர முடியாது என்று. இந்த மீனாட்சி ஆட்சி செய்யும் மதுரையில் இன்று சொல்கிறேன், இன்னும் 50 ஆண்டுகளுக்கு அவர்தான் பிரதமர். அவருக்காக அல்ல, இந்த பாரத தேசம் உலக அளவில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் பிரதமராக வந்தே ஆக வேண்டும். ஏன்னா ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு ஒரு கனவு. இதுல வேற நான் பிரதமராக்க தயார்னு யார் அறிவிக்கிறான்னா ராகுல் காந்தி அறிவிச்சிருக்கார். நீங்க பிரதமர் ஆகிறதுக்கு நீங்க தகுதியா இருக்கலாம், நீங்க ஆசைப்படலாம், மக்கள் ஆசைப்படணுமே. காங்கிரஸ்காரங்களே கேட்க மாட்டேன்றாங்க. அதாவது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஃபிட்னஸுக்கு ஒரு வீடியோ போட்டார். என்னன்னா எல்லாரும் யோகா பண்ணுங்க. உடனே அதுக்கு குய்யோ முறையோ யோகா செய்ய சொல்றாரு. யோகா சாவு, யோகா செய்யலன்னா பிபி வந்து சாவு, சுகர் வந்து சாவு, கேன்சர் வந்து சாவு. யாருக்கு என்ன கவலை? நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. கேட்டா நல்லா இருப்ப, கேட்கலன்னா சுகர் வரும், பிபி வரும், டென்ஷன் வரும், கேன்சர் வரும், எல்லாம் வரும். யாருக்கு கவலை? நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் வந்து ஒரு போராட்டத்துக்கு போயிருக்காரு. எப்படி? வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட ஒரு போராட்டங்க. வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட ஒரு போராட்டம். அந்த போராட்டம் எதுக்குன்னா போராடுவதற்கு போராட்டமா? எங்களை போராட அனுமதியுங்கள், அதற்காக போராட்டம் இல்லைன்னா இந்த கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு தூக்கம் வராது. அதாவது தொழிற்சாலைகளை திறக்கிறார்களோ இல்லையோ மூடுறதுல விற்பனை இருக்கு. நான் அடிக்கடி ஒரு சாதாரண ஒரு சம்பவம் சொல்றது உண்டு. ஒருத்தருக்கு வயிற்றுப்போக்கு இருந்தது. படுக்க வச்சு டாக்டர் கிட்ட மருந்து வாங்கி வாங்கி கொடுத்தாங்க, ஒன்னும் போகல. உடனே ஒரு செங்கோடியை நினைச்சு வயிற்றுல போட்டாங்க, அது நின்றுடுச்சு. எப்படியே அப்படின்னாங்க, ஓடிக்கொண்டிருந்த எதையுமே நிறுத்திடுவாங்க. தொழிற்சாலை ஓடிக்கொண்டிருந்தா நிறுத்திடுவாங்க. அது மாதிரி உடம்புல ஓடிக்கொண்டிருந்த தண்ணியும் அவங்க நிறுத்திட்டாங்க.